இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஆண்டுதோறும் முதலமைச்சர் கணினி தமிழ் விருதானது வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டிற்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கக்கூடிய முதலமைச்சர் கணினி தமிழ் விருதிற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், இதற்கான தகுதிகள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஆண்டுதோறும் முதலமைச்சர் கணினி தமிழ் விருதானது வழங்கப்பட்டு வருகின்றது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கக்கூடிய இந்த முதலமைச்சர் கணினி தமிழ் விருதிற்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்திக்குறிப்பை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். செய்தி வெளியீடு தமிழ் வளர்ச்சித்துறை முதலமைச்சர் கணினி தமிழ் விருது 100 ஆண்டுகளாக வற்றாத படைப்புகளை கொண்டு சீரிழமையோடு இயங்கி வரும் தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கு தொண்டாற்றிடும் தமிழ் தாயின் திருத்தொண்டர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் அளித்து அவர்தம் தொண்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்து வருகின்றது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உலகமெல்லாம் கணினி வழி தமிழ் மொழி பரவச் செய்யும் வகையில் கணினி தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த தமிழ் மென்பொருள் உருவாக்குபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் வளர்ச்சித்துறையின் வாயிலாக முதலமைச்சர் கணினி தமிழ் விருது என்ற பெயரில் 2013 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது இவ்விருது பெறுபவருக்கு விருது தொகையாக ரூபாய் 2 லட்சம், 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்பட்டு வருகின்றது. 2025 ஆண்டுக்குரிய முதலமைச்சர் கணினி தமிழ் விருதிற்கு தனிநபர் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து தமிழ் வளர்ச்சிக்கான மென்பொருள்கள் செயலிகள் வரவேற்கப்படுகின்றன. விருதுக்கு அனுப்பப்பட உள்ள மென்பொருள்கள் போட்டிக்குரிய ஆண்டிற்கு முந்தைய 3 ஆண்டுகளுக்குள் தயாரிக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். இவ்விருதுக்குரிய விண்ணப்பம் மற்றும் விதிமுறைகளை தமிழ் வளர்ச்சித்துறையின் வலைதளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ் வளர்ச்சி இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு அஞ்சல் வாயிலாக 31/12/2025 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பங்கள் உரிய ஆவணங்களோடு அனுப்பப்பட வேண்டும். கூடுதல் விவரமறிய விரும்புவோர் 044-219-0412 044-289-0413 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண்களில் அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ள வேண்டும். உரிய நாளுக்குள், அதாவது 31/12/2025 அதற்கு முன் புறப்படும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே சிறந்த மென்பொருள் உருவாக்குபவர்கள் தனிநபர் அல்லது நிறுவனங்கள் இந்த விருதிற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த விருதிற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilvalarchithurai.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ் வளர்ச்சித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கப்படக்கூடிய பல்வேறு விருதுகளுக்கான விருது விவரங்கள், விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம இப்ப பார்க்க போறது தமிழ் வளர்ச்சித்துறை வழங்குகின்ற முதலமைச்சர் கணினி தமிழ் விருதற்கான விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பல்வேறு தரப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, விண்ணப்ப படிவங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி விண்ணப்ப படிவங்கள் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதில் பலதரப்பட்ட விருதுகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே வரும்போது இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, முதலமைச்சர் கணினி தமிழ் விருது விண்ணப்ப படிவம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல டவுன்லோட் ஐக்கான் இருக்கு ரைட் சைட்ல. இந்த டவுன்லோட் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ் வளர்ச்சித்துறை முதலமைச்சர் கணினி தமிழ் விருது பதிவு விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல மென்பொருள் உருவாக்கியவர் அல்லது நிறுவனத்தின் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டும். அதன் பிறகு பாலினம், ஆண் பெண் கொடுத்திருக்காங்க, உங்க பாலினம் எழுதிக்கோங்க. பிறந்த நாள் மற்றும் வயது, முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, வாட்ஸ்அப் எண் போன்றவை தெளிவாக எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக போட்டிக்கான தமிழ் மென்பொருள் பற்றிய விவரங்கள், மென்பொருளின் பெயர், தயாரிப்பு ஆண்டு, பயன்பாட்டு காலம், சிறப்பு கூறுகள். மென்பொருளானது விருது பெறக்கூடிய ஆண்டிற்கு முந்தைய 3 ஆண்டுகளுக்குள் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த மென்பொருள்
தொடர்பில் மாநில அல்லது மைய அரசிடமிருந்து அல்லது தனியார் நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவி, பரிசு, பாராட்டு பெற்றிருப்பின் அவற்றின் விவரங்கள் இங்கே எழுதப்பட வேண்டும். தமிழ் வளர்ச்சிக்கு பயன் தரும் விதம் இங்கே எழுதப்பட வேண்டும். தர விரும்பும் பிற தகவல்கள் போன்றவை தெளிவாக எழுதப்பட வேண்டும். இந்த படிவத்தில் பூர்த்தி செய்ய இயலவில்லை என்றால் தனித்தாளில் பூர்த்தி செய்து இதனுடன் இணைக்கலாம். அதன் பிறகு நாள், இடம் எழுதி விண்ணப்பதாரர்கள் கையொப்பமிட வேண்டும். கீழே முதலமைச்சர் கணினி தமிழ் விருது பதிவு செய்வதற்கான விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட மென்பொருளாக இருத்தல் வேண்டும். மென்பொருள் தனி ஒருவராலோ அல்லது கூட்டு முயற்சியாலோ அல்லது நிறுவனத்தாலோ உருவாக்கப்பட்டிருக்கலாம். கூட்டு முயற்சி எனில் பரிசு தொகை பகிர்ந்தளிக்கப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்ள உருவாக்கப்பட்ட மென்பொருளை 2 குறுந்தகட்டில் பதிவு செய்து பதிவு கட்டணமாக ரூபாய் 200 தமிழ் வளர்ச்சி இயக்ககத்தில் பணமாக செலுத்தி பதிவு செய்யலாம். அல்லது கேட்பு வரைவோலையாக த டைரக்டர் ஆஃப் தமிழ் டெவலப்மெண்ட் சென்னை பேயபிள் அட் சென்னை என்ற பெயரில் கேட்பு வரைவோலையாக எடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். இப்பதிவு இத்திட்டத்தின் பொருட்டே ஆகும். வேறெந்த உரிமைக்கும் உடையதன்று. அனுப்பப்படும் மென்பொருள் போட்டிக்குரிய ஆண்டுக்கு முந்தைய 3 ஆண்டுகள் தயாரிக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். பதிவு செய்திட நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ் வளர்ச்சி இயக்குனர், தமிழ் வளர்ச்சி வளாகம், முதல் தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை முதலமைச்சர் கணினி தமிழ் விருது விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்டிருந்தது பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவம், பதிவு விண்ணப்ப படிவம். அதன் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க. இப்போட்டியில் கலந்து கொள்ள தமிழ் வளர்ச்சி இயக்ககத்தில் பதிவு செய்து பதிவெண்ணை இவ்விண்ணப்பத்தினுள் உறுதிமொழியில் குறிப்பிடப்பட வேண்டும். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பதிவு செய்து பதிவு எண்ணை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த விருதிற்கு விண்ணப்பிக்க இயலும். ஆகவே ஃபர்ஸ்டில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவமும் பதிவு விண்ணப்ப படிவம் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. மென்பொருளை உருவாக்கியவர் அல்லது நிறுவனத்தின் பெயர் தமிழ், ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். பிறந்த நாள், வயது, நிறுவனம் எனில் பதிவு எண் போன்றவை எழுதப்பட வேண்டும். முகவரி, தொலைபேசி எண், நிகரி, மின்னஞ்சல் முகவரி தெளிவாக எழுத வேண்டும். போட்டிக்கான தமிழ் மென்பொருள் பற்றிய விவரங்கள், மென்பொருளின் பெயர், தயாரிப்பு ஆண்டு, பயன்பாட்டு களம், சிறப்பு கூறுகள், சிறப்பு கூறுகளின் விவரம் போன்றவை தெளிவாக எழுத வேண்டும். மென்பொருளின் சிறப்பு, பயன்பாடு குறித்து தேவைப்படில் தனித்தாளில் எழுதி சேர்க்கலாம். ஒவ்வொரு மென்பொருளுக்கும் 2 குறுந்தகடுகள் அதாவது CD இணைத்து அனுப்புதல் வேண்டும். குறுந்தகடு திறப்பு முறை. இந்த மென்பொருள் தொடர்பில் மாநில மைய அரசிடமிருந்து அல்லது தனியார் நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவி, பரிசு, பாராட்டு பெற்றிருப்பின் அதன் விவரங்கள், தமிழ் வளர்ச்சிக்கு பயன் தரும் விதம், தர விரும்பும் பிற தகவல்கள், நாள், இடம் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். கீழே ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் கணினி தமிழ் விருது போட்டிக்கு அனுப்பப்பட்டுள்ள மென்பொருள் என்னால் அல்லது எங்களால் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது என்றும் இதற்கு மத்திய மாநில அரசின் நிதியுதவி பெறப்பட்டுள்ளது அல்லது பெறப்படவில்லை என்றும் தமிழ் வளர்ச்சி துறையில் உரிய காலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் பதிவு எண் இங்கு எழுதப்பட வேண்டும். நாள் எழுதப்பட வேண்டும். போட்டிக்குரிய காலப்பகுதியில் இது வெளியிடப்பட்டது என்றும் தமிழ் வளர்ச்சி துறையால் மேற்கொள்ளப்படும் திட்ட விதிமுறைகளுக்கு உட்படுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். இவ்வாறு நாள், கையொப்பம், நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்திருக்காங்க. ஆகவே தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக வழங்கக்கூடிய முதலமைச்சர் கணினி தமிழ் விருதுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து அதில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து பதிவு செய்வதற்கான விதிமுறைகளில் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் உங்க விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைத்து பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பிறகு பதிவு எண்ணை பெற்றபின் விருதிற்காக விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்ப படிவத்தை நகல் எடுத்து தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே இணைத்து அனுப்பி வைத்து இந்த விருதிற்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.